வணக்கம். என்ன ஒருத்தர் மதிக்கல. ஆனா நான் என்ன பண்ணணுமா, அவங்க கிட்ட போய் மதிச்சு பேசணுமா, எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அவங்க கிட்ட போய் நான் உதவின்னு போய் நிக்கணுமா? என்னங்க நியாயம் இதுல? எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் என்ன மதிக்காதவங்கள நான் தேடி தேடி போய் மதிக்கணும். ஆனா எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும் பொழுது நான் ஏன் என்ன மதிக்காதவங்கள போய் மதிக்கணும்? கரெக்ட்டா? இந்த எண்ணம் எல்லார்கிட்டயுமே இருக்கணுங்க. அதுக்கு பேரு தலகணும்னு சொல்லுவாங்க. பாரு, இப்படிப்பட்ட நிலைமையிலயும் எங்கனா இறங்கி வராளா பாரு, அவ இடத்திலேயே தான் அவ இருக்கணுமா அப்படின்னு பேசுவாங்க. அது அவங்களுக்கு வேணா தலகணமா தெரியலாம். ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் அது தன்மானம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா? நாம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மள மதிக்காதவங்க கிட்ட போய் நம்ம நிக்க தேவலைங்க. நம்மளோட கஷ்டத்தை நாம எப்படி தைரியமா நின்னு அதை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வெற்றியே இருக்கு. இங்க உண்மையான வெற்றி எது தெரியுமா? இன்னைக்கு நம்மள நிராகரிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு நாள் அவங்களா வந்து நம்ம கிட்ட பேச வைக்கணும். அதுதாங்க நம்மளோட உண்மையான வெற்றியே. நம்மள ஓரங்கட்டி போகலாம் இன்னைக்கு. நம்மளோட சூழ்நிலை இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்ச நிலையில இருக்கலாம். ஆனா இது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் என்னடா இது, இவங்களையா நாம இப்படி மதிக்காம போயிட்டோம், இவங்களையா நாம ஒதுக்கி வச்சுட்டோம், இவங்க கிட்ட இனிமே நம்ம எப்படி போய் பேசுறது அப்படின்னு அவங்க நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கணும். ஒருவேளை நம்மள மதிக்காதவங்க கிட்ட போயிட்டு நாம இறங்கி போய் நின்னோம் அப்படின்னா அது நம்மளோட மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா அவங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம போய் அவங்க கிட்ட நிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஐயா சாமி, என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு வந்து நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நாம கேட்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அவங்க நிலை உயர்வாவே இருக்கட்டும், தப்பே கிடையாது. ஆனா நம்மளோட நிலைமைய தாழ்வான நிலைமையா அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு வேணா நம்மளோட சூழ்நிலை கொஞ்சம் நமக்கு பாதிப்பை கொடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நாம தைரியமா இருந்தோம் அப்படின்னா வெற்றிக்கான நாளா கண்டிப்பா நமக்கு வரும். எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளோட தன்மானத்தை விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. ஒரு தடவை நாம தன்மானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நாம அதை விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒருவேளை நாம அவங்களோட உதவியை பெற்றுக்கிட்டு கொஞ்சம் முன்னேறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்லி காமிப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்க கிட்ட போய் நிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அப்ப நம்ம அவங்க கிட்ட என்னைக்குமே அடிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை தாங்க வரும். என்னைக்குமே நம்மளால ஒரு சுதந்திரமா ஒரு தன்னம்பிக்கையா நம்மளால இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்க உங்களுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டாம். இப்போ தலகணத்துக்கும் தன்மானத்துக்கும் ஒரு நூல் இழையில தாங்க வித்தியாசமே இருக்கு. கரெக்டா? நாம நம்மளோட எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து நமக்கு நாம ஒரு மதிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு நம்மளை பொறுத்த வரைக்கும் தன்மானம். இதுவே மூணாவது மனுஷவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா நம்ம தலகணம் பிடிச்சவங்களா தான் தெரியும். இது எல்லாருக்குள்ளவுமே இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தன்மானம் தான் முக்கியம். இதே மாதிரி அடுத்தவங்க வந்து நடந்துக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க தன்மானம் இருக்கு அப்படின்னு நாமளும் புரிஞ்சுக்கணும். கரெக்டா? யாரையுமே மனதளவில் காயப்படுத்துறவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஒரு பொருள் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அது கை தவறி பொருளை போட்டதால அது உடஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா வாய் தவறி போகுது அப்படின்னா மனசு உடஞ்சி போகுது. அந்த உடஞ்சி போன மனசை ஒட்ட வைக்க முடியாது. நீங்க எப்பவுமே உங்க மனசை உடைய விடாதீங்க. எப்பவும் தைரியத்தோட இருங்க. யாரு உங்களை என்ன சொன்னாலும் தைரியத்தோட இருங்க. நீங்க உயர்ந்தாலும் இந்த உலகம் ஒரு மாதிரியா தான் பேசும், தாழ்ந்தாலும் இந்த உலகம் ஒரு மாதிரியா தான் பேசும். எப்படி பேசுது அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க அடுத்தவங்க எப்படி பேசினா உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி நடந்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.